நம சிவாய. இப்படி ரமண மகரிஷிக்கு அருணாச்சலா அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் ரொம்ப உள் மனசில் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ அவருக்கு வயசு 16, 1896. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடம்பு மேலெல்லாம் அனலாக கொதிக்குது. ஒருவித பயம் அவரை ஆட்கொள்ளுது. என்னென்னா, நம்ம இறந்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் வருது. பயம் வந்தோடனே அவர் என்ன, அப்போ அவர் அவங்க ரிலேஷன் வீட்டில், சித்தப்பா வீட்டில் அந்த மாதிரி எங்கேயோ இருந்திருக்காரு. ரொம்ப பயம் வந்தோடனே அவர் மருத்துவரை போய் பார்க்கல. அதுக்கு என்ன அதெல்லாம் யோசிக்காமல் மரணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னா, மரணத்துக்கு பிறகு நம்ம உடம்பு என்ன ஆகும், நம்ம ஆத்மா என்ன ஆகும், அப்போ மரணம் உடம்புக்கு தானா அப்படின்னு மரணத்தை இயற்கையாக அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எப்படின்னா, கை கால் நீட்டி படுத்து எப்படி ஒரு சடலம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே படுத்தார். படுத்து தன் ஆத்மா தன்னை விட்டு பிரியறது, இந்த மாதிரி ஒன்றொன்றையும் உணர ஆரம்பித்தார். அப்போ தான் அவருக்கு அதை ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணோடனே அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது. அப்போது அழிவு அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு மட்டும்தான், நம்மளுடைய ஆத்மாவுக்கு இல்லை அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ அவர் இதை உணர்ந்த பிறகு மரணத்தின் மேலே உள்ள பயம் அவருக்கு போயிடுச்சு. மரணம் நம்ம ஒன்றும் இறக்க மாட்டோமே, நம்ம ஆன்மா இறக்காதே, நம்ம உடல் தானே இறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி மரணத்தை ரொம்ப யதார்த்தமாக ஈஸியாக உள்வாங்கிக்கிட்டார். அந்த ஒரு புரிதல் அவருக்கு அப்போ கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப தனித்துவம் நிறைந்த மனிதனாக மாறிட்டார். மனிதர்கள், தன்னுடைய சக மாணவர்கள் கூட அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டார். தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அது அவருக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் உள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. படிப்பின் மேலே இன்னும் கொஞ்சம் நாட்டம் கம்மியாகிட்டே போயிடுச்சு. இந்த மாதிரியான சிந்தனைகள் மனசில் ஓடுறதுனால அவரால் முழுமையாக படிப்பில் கவனம் செலுத்த முடியல. இப்படியே போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் திடீர்னு அவங்க ஸ்கூலில் ஒரு நாள் ஏதோ ஒரு லெசன் நடத்தும் போது இவர் சரியாக ஆன்சர் பண்ணலை போல். உடனே அவங்க ஏதோ நிறைய ரைட்டிங் ஒர்க் கொடுத்துட்டு மறுநாள் வர சொல்லியிருக்காங்க. இவர் அன்றைக்கி நைட்டு உட்காந்து எழுதுறாரு. ஆனால் எழுதவே முடியல இவரால். இவருடைய மனசு என்னவோ ஒரு மாதிரி அடிக்கடி கண்ணை மூடி அமைதியாக நிலையில் இருக்கார். அடிக்கடி கண்ணை மூடி ஏதோ ஃபீல் பண்ணுறாரு. இப்படியெல்லாம் இவங்க தம்பி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க தம்பி நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவருக்கு கோபம் வந்துடுச்சு. சரியாக படிக்காமல் இப்படி சோம்பேறித்தனமாக இருந்துகிட்ருக்கிறவனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு அவங்க தம்பி கேட்குறாரு. அவர் அவங்க தம்பி கேட்டது இவன் அதுக்கப்புறம் நல்லா படிப்பான் அப்படின்ற எண்ணத்தினால கேட்டிருப்பார். இவர் அதுக்கப்புறம் நல்லா படிக்கட்டும் அப்படின்னு. ஆனால் இவருக்கு அங்கே இங்கே என்ன வேலை அப்படின்றது ஆழ் மனசில் ரொம்ப தெளிவாக அந்த வார்த்தை பதிஞ்சிருச்சு, வார்த்தைகள். அப்போ இவர் யோசிக்கிறாரு, ஆமாம், எனக்கு திருவண்ணாமலையில் தான் எனக்கு வேலை, நான் அங்கே தான் போகணும், நான் ஏன் இங்கே இருக்கணும், எனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரி இவருக்கு யாரோ சொன்ன மாதிரி இவருக்கு நல்லா பளீர்னு மனசில் பதிஞ்சிருச்சு. அப்போ இவர் திருவண்ணாமலைக்கு கிளம்புறாரு. எப்படி கிளம்புறாருன்னா, மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறேன்னு அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அவங்க தம்பி உடனே பெட்டியில் 5 ரூபாய் பணம் இருக்குது, எடுத்துக்கிட்டு என்னுடைய காலேஜ் ஃபீஸை கட்டிட்டு போ அப்படியே அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அவங்க 5 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிறாரு. பணத்தை எடுத்துக்கிட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டலை, தன்னுடைய செலவுக்கு 3 ரூபாய் மட்டும் அந்த 5 ரூபாயிலேருந்து எடுத்துக்கிட்டு மீதி 2 ரூபாவை அங்கேயே வச்சுட்டு கூடவே ஒரு லெட்டரும் எழுதி வச்சுருக்காரு. அந்த லெட்டரை நான் இது கூட இணைக்கிறேன். அந்த லெட்டரில் தெளிவாக எழுதியிருக்காரு தன்னுடைய மனசில் என்ன தோணுச்சு அப்படின்றத. அதுக்கப்புறம் அவருடைய ட்ரெயின் பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் பார்க்கலாம்.